வாழ்க்கை இருக்கு, அது அன்புல தொடங்குதா இல்ல ஆசையில தொடங்குதுங்க ஐயா? வாழ்க்கை தொடங்குறது ஆசையில தொடங்குதுமா, முடிகிறது ஊரா மட்டும் பொண்ணை போய் அன்பா வாமா அப்படின்னு காது பிச்சிருவாங்க. அங்கே போய் ஆசையாக இருக்குதுமா உன் பொண்ணை கட்டிக்கிட்டு உன் பொண்ணு கொடுக்குறேன்னு கேட்டால் தான் துவங்கும். ஆனால் அந்த ஆசையாக துவங்கின வாழ்க்கை அன்பாக மாற்றிக்கணும், அதுதான் வாழ்க்கை. ஆனால் கடைசி வரைக்கும் ஏங்க அந்த அன்பு இருக்க மாட்டேங்குது. எதுவுமே கிடைக்காத போது அதுக்கு மேலே அன்பு செலுத்துகிறோம், அது கிடைச்சி போச்சுன்னா அதுக்கு மரியாதையே இல்லாத ஆக்கிடுறோம். இது மனுஷ சமுதாயத்துக்கு சகஜமாக போச்சு. அதனால் கணவன் மனைவி கல்யாணம் பண்ணும்போது அவர் ஆசிரமத்துக்கு வந்துட்டாருன்னா புது பொண்டாட்டி அங்கேருந்து 10 பவுன் பண்ணு ஒரு நாளைக்கு. ஆனால் கொஞ்ச நாள் ஒரு 5 வருஷம் ஆனவன் ஆசிரமம் தான், எங்கன்னா போய் சாவேண்டா ஏன்டா இங்கே வர அப்படின்றாங்க. அப்போ காலப்போக்கில் அந்த அன்பாகப்பட்ட அகங்காரமாக மாறுது. ஆசையாக போய் கட்டின மனைவி அன்பாக இருந்துட்டு அப்புறமா அது அகங்காரமாக மாறி இவளை கட்டினதை விட நான் என்ன ஒரு பேயை கட்டியிருக்கலான்னு அவன் சொல்கிறான். ஏன்னா காசு எடுத்துன்னு போகாது அவன் வீட்டுக்கு போனா அவனுக்கு கஷ்டம், அவன் சரியா சாப்பாடு செய்யாத போனா இவளுக்கு கஷ்டம், இவ்வளோ பிரச்சனைகளை சுமந்துக்குன்னு ஒரு வாழ்க்கையை நடத்தணும். ஆனால் கணவன் மனைவின்றவன் ஒரு தாய் ஒரு தகப்பன் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறோம். இந்த உலகத்துக்கே அடையாளம் காட்டினது தாய் தகப்பன் தான். ஆனால் அந்த தாய் தகப்பன் இறந்தா துக்கம் இல்லை, ஏதோ ஒரு மாதம் 2 மாதம் அப்புறமா அவன் சாதாரண மாமல் வாழ்க்கைக்கு வந்துடும். ஆனால் ஒரு மனைவி செத்து போயிட்டாள்னா அவனுடைய வாழ்க்கையே வீணாக போயிட்டு, ஒரு கணவன் செத்து போயிட்டான்னா அந்த மனைவியினுடைய வாழ்வே வீணாக போயிடும். அப்போது கணவன் மனைவின்ற உறவுகள் இருக்குது, அது உயிரோட கலந்த உறவு. தாய் தகப்பன் என்ற உறவுக்குது, அது ரத்தத்தோட கலந்த வாழ்வு. இப்படி வாழ்க்கையில் வித்தியாசங்கள் இருக்குது. அந்த வித்தியாசங்கள் ஏற்ற மாதிரி அந்த மனோபாவம் செயல்படுது அந்த மனசு. ஆனால் கணவன் மனைவின்னும் போது நீ முதல்ல அன்பாக இருக்க கற்றுக்கணும். கணவன்கிட்ட போய் மனைவி சுடு சுடுன்றதோ மனைவி கிட்ட போய் கணவன் சுடு சுடுன்றதோ இது ரெண்டுமே இருக்கக்கூடாது. இருந்தால் அந்த பிள்ளைங்க வளர்ற பிள்ளைங்க அதே மாதிரி ஆயிடும். அதனால அப்படி இல்லை, அன்போட இருக்க நீங்க பழகினா தான் அந்த பிள்ளைங்க உங்களை பார்த்து அன்போட வளர பழகும். அதனால அன்பு முக்கியமா. நான் என்ன சொல்லிக்கிறேன், அன்பே சிவம் மனமே குரு. அன்புல தான் கடவுள் இருக்கு, அன்புல தான் ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியும், அன்பு இருந்தால் தான் ஒருத்தரை அரவணைக்க முடியும். அன்பு இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியம். அன்பு இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகம் இருக்கும். அன்பு போச்சுன்னா உலகம் அழிஞ்சிடும். இந்த பிறவி பயன் நோக்கம் என்னங்கய்யா? இறைவனை அடையிறதுமா. இந்த உடல் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசியும் குனிஞ்சே தான் நடக்கும், ஆனால் மனிதன் மட்டும்தான் நிமிர்ந்து நடக்கும். ஏன் இந்த மனிதன் மட்டும் நிமிர்ந்து நடக்கிறான் அப்படின்னா, எல்லா ஜீவராசிலையும் கடவுளுடைய இயக்கம் இருக்குது, ஆனால் மனிதனுக்குள்ளவே கடவுள் இருக்கிறான். கடவுள் இருக்கிறதால இவன் எல்லாத்தையும் கட்டி ஆளக்கூடிய ஆற்றல் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு, மற்ற ஜீவராசி கிடையாது. அதனால இந்த கடவுள் இந்த உடல் ஏன் அமைஞ்சதுன்னா, இவன் எல்லா வாழ்க்கையும் புல்லாகி பூண்டாகி புழுவாகி பல்லுயிராய் பேய் கணங்களாகி அப்படின்றாரு. இத்தனை பிறவிகளை எடுத்து தான் இந்த மனித பிறவிக்கு வந்துக்கிறேன். இந்த மனித பிறவில என்னுடைய வாழ்வு முடியணும். இது முடிவு எங்கே கிடைக்கும்னா இறைவன்கிட்ட தான் கிடைக்கும். அந்த இறைவனை அடையிறது தான் இந்த பிறவி எடுத்தனுடைய நோக்கம். ஆனால் நம்ம அதை மறந்துட்டு இந்த பாசம் பற்று பரிவு ஆசை இந்த சொத்து சுகம் இப்படியே அலைஞ்சி இறைவனையே மறந்துட்டு இறைவன் அடி சேர்றதே கிடையாது. இங்கேயே செத்து செத்து பறந்து செத்துக்கணும். இதுவே தொழிலா போச்சுங்க. இந்த ஆன்மீகத்துல ஒருத்தரை வாழ்த்துவதால் ஏதாச்சும் பயன் இருக்கு? ஒரு பயணம் கிடையாதுமா. நான் பல வீடியோக்களில் சொல்றேன், என் காலில் யாரும் விழாதீங்க, விழாதால உங்களுக்கு ஒரு புண்ணியமும் கிடையாது. என் காலில் மட்டும் இல்லை, யார் தாடி வச்சிருந்தாலும் யார் கொண்டை போட்டிருந்தாலும் யார் உத்ராட்சம் கட்டியிருந்தாலும் காவி கட்டியிருந்தா போய் தொப்புன்னு ஒரு முட்டாள்தனம். காலில் விழுன்னா அது உன்னுடைய தாய் தகப்பன் காலில் விழுங்க, கடவுள் காலில் விழுங்க, அதுதான் உங்களுக்கு புண்ணியத்தை தரும். எவன் காலில் விழுந்தாலும் ஒரு புண்ணியம் தரும். நீ கெட்டவனா இருந்தால் கூட, இப்போ உன் புள்ள கெட்டவனா இருந்தால் கூட நீ வாழ்த்தும் போது என் புள்ள கெட்டவன் நாசனமா போட்டோன்னு வாழ்த்துவியா? கெட்டவனா இருந்தால் கூட நல்லா இருக்கணும், என் புள்ள நல்ல குணம் வரட்டும் நல்ல புத்தி வரட்டும் தான் வாழ்த்துவேன். ஆனால் மற்றவன் எதையுமே சொல்ல மாட்டான், கம்மனு ஊமை மாதிரி என்ன மாதிரி இருந்துட்டு வாழ்த்திட்டு போவான். அதனால ஒரு பயணம் கிடையாது. அதனால யாரு காலையும் விழாதீங்கன்னு தான் சொல்றாங்க. இந்த பாதைக்கு வந்தா ஏங்க தேவையற்ற இந்த பயம் பதற்றம் வருது, அதுல இருந்து நம்ம எப்படிங்க விலகிக்கிறது? இந்த பாதையில வந்தா
எதை இழந்துடுமோ, கணவனை இழந்துடுமா, மனைவி இழந்துடுமா, பிள்ளைகளை இழந்துடுமா, நம்ம சொத்து சுகத்தை இழந்துடுமா அப்படின்ற ஒரு சிந்தனை தோணும் போது அந்த பயம் வருது. அந்த சிந்தனையெல்லாம் இருக்கக்கூடாது. எதுவுமே இங்கே இல்லை, எதுவுமே நான் கொண்டு போக போறதில்லை. நான் வரும்போது கொண்டு வந்தது பாவ புண்ணியம், போகும்போது கொண்டு போக போகிறதும் பாவ புண்ணியம். இந்த பாவ புண்ணியத்தை தவிர வேறு எதையும் கொண்டு போக முடியாது இந்த உலகத்தில். ஒரு படி மண்ணை கூட எத்தனை ராஜாக்கள் ஆண்டான் எவனும் தொட்டது கிடையாது, தொடவும் முடியாது. ஏன்னா இறைவன் படைத்த பொருளை யாராலையும் தொட முடியாது. மனிதன் படைத்த பொருளை யார் வேணா உபயோகப்படுத்திக்கலாம். அப்போ இந்த உலகத்தில் எதுவுமே நிலை இல்லாத விஷயங்கள் இறைவன் நமக்காக படைச்சிருக்கிறான். எல்லாத்தையும் வாழ்ந்துட்டு விட்டுட்டு போனோமே தவிர எதையும் எடுத்து போக முடியாது. அந்த பயமே தேவையற்றது. அந்த நான் எங்கேயோ பிறந்தேன், என் கணவர் எங்கேயோ பிறந்தார், ஒன்றா பிறக்கல, 2 பேரும். அவர் பிறந்தா மாதிரி அவர் முன்னாடி எனக்கு போவார், இல்லை நான் அவருக்கு முன்னாடி போகலாம். யாரும் 2 பேரும் ஒன்றா சாக போகிறதில்லை. மரணம்ன்றது, ஜனனம் மரணம்ன்றது யாரும் சொல்லி வச்சு வர்றதில்லம்மா, இயற்கை. அதை ஏற்றுக்கக்கூடிய மனோபாவத்தை நம்ம வளர்த்துக்கணும். நம் உடலில் உள்ள தெய்வங்களை எப்படிங்க ஐயா கண்டறிவது, அதை எப்படிங்க ஐயா வெளிப்பட செய்யணும்? யோகப்பம் பாதையில் மட்டும்தான் நம்ம உடலில் இருக்கிற தெய்வங்களை அறிய முடியும். மூலாதாரத்தில் பிள்ளையார் இருக்கார், அதுக்கு அடுத்தது அம்பாள் இருக்கார், அதுக்கு அடுத்தது மகாவிஷ்ணு, அதுக்கப்புறம் ருத்திரன், அதுக்கப்புறம் சிவம். இப்படி உடலுக்குள்ளதான் தெய்வ சக்திகள். இது ஏன் தெய்வத்தை வச்சாங்கன்னா, எந்த செயல் செய்கிறோன்னா அதுக்கு ஒரு பேர் வரும். இந்த உடலுக்குள்ள நடக்கிற விஷயத்தை இப்போ மூச்சு நீயா விட்ற, ஒவ்வொரு மனிதனும் மூச்சு அவனா விட்டுன்னுக்குறான், தானாகவே ஓடிக்குது, தானாக வந்து. அதனால தான் நான் சொன்னேன், இல்லாத ஒன்று இருந்து கொண்டு ஏக்கி கொண்டு ஏங்குவது எதுவோ அதுவே இறைவன் சொன்னேன். அப்போ இந்த மூச்சுக்கு ஒரு அடையாளம் எடுத்துட்டு பாருப்பா, என் மூச்சுன்னு காட்ட முடியாது. ஆனால் காட்ட முடியலன்றதுனால அது இல்லைன்னு முடியாது, இல்லைன்னா நம்ம இருக்க மாட்டோம். அப்போ இருக்குது, ஏங்குது, என்னையும் ஏக்குது, அதுதான் கடவுள். அதை விட்டுட்டு ஊரெல்லாம் போய் கடவுள் கடவுள் தண்ணா எங்கேயும் கிடைக்காது. அப்போ இந்த உடலுக்குள்ள ஒவ்வொரு படியா நீ யோக பாதையில தாண்டம் போது தான் கடவுளை உணர முடியும். அதுக்கு தான் இந்த யோக பாதை மடைமாறின்னு பேரு. முன்பக்கம் ஓடி இந்த மூச்சு பின்பக்கம் ஓட விடுறதுதான் ஞானம். அதை சரியான முறையில் குரு சொன்னபடி ஓட்டினேனாக்கா நீ எல்லா தெய்வத்தையும் அறிய முடியும். கடவுளை உணர முடியுமா, அடைய முடியுமா? கடவுளை முதல்ல நீ உணரணும், உன் மரணத்தில் கடவுளை அடையணும். இது ரெண்டுமே உனக்குள்ளவே நடக்கிற விஷயம், வெளியே கிடையாது. மூச்சு எவ்வாறுங்க ஐயா நமக்குள்ளே அடக்கிறது? ஏமா மூச்சு நம்மளுக்குள்ள நீ உனக்குள்ள அடக்கவே முடியாது. யார் மூச்சும் யாருமே அடக்க முடியாது. அடக்கணும்னு நினச்சான்னா அவன் செத்து போயிடுவான். அப்போ அது கூடவே உறவாடணும். ஒரு பலம் வாய்ந்த எருது மாடு யாரை கண்டாலும் குத்திடும், கொன்னுடும். அப்படிப்பட்ட மாட்டுக்கிட்ட உறவாடணும் நம்ம நினைச்சோம்னா பசும்புல்ல கொடுக்கணும், பொட்டு வைக்கணும், வைக்க போடணும், அப்படியே மொள்ள தடவணும், அப்படியே அதை நம்மளுக்குள்ள சிநேதமாக்கின்னு உறவாடணும். அப்போ நம்மளே இடிக்காது, மற்றவங்களே இடிக்கும். அது மாதிரி நம்ம மூச்சுன்ற மாட்டுக்குள்ள நம்ம மொள்ள உறவாடணும். மொல்லம் அதுக்கிட்ட மொத்த தன்மை போய் நான் அடக்கிற பாருன்னா நான் நம்ம இல்லாத போயிடுவோம். அதனால அதை நீ பாடம் பண்ணும். நீ அதையே நினைக்க அதுவே அடங்கிடும். இப்போ நான் பேசுகிறேன், இவ்வளோ பேசுகிற மூச்சு வருதா பாரு, வராது. அப்போ அது உள்ள அடங்கி போச்சு. இது எப்போ உள்ள அடங்குதோ அப்போதான் உண்மைகள் உனக்கு தெரியும். இது உள்ளடங்காத வரைக்கும், வெளியே ஓடுற வரைக்கும் உலகம் தெரியும், உன்னை பற்றி தெரியாது. பெற்றோர்களே பிள்ளைகளின் நண்பர்கள் அப்படின்னு சொல்றாங்க ஐயா. பெற்றோர்களே பிள்ளைகளின் நண்பர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சொல்லி தான் கெடுத்து குட்டி வராங்க. இந்த சில பேர் சொல்லுவாங்க, தோளுக்கு மிஞ்சனா தோழம்பா, சரி உன் பொண்டாட்டி அவனுக்கு கொடுத்தா கட்டி வச்சுறான் முடியுமா? இது மாதிரி முட்டாள்தனமான வார்த்தைகளை அறிவாளி மாதிரி சொல்லி பெற்றோரையும் கெடுத்தாங்க, பிள்ளைகளையும் கெடுத்தாங்க. எப்பவுமே 60 வயசாகி பிள்ளைக்கு 40 வயசானாலும் பெற்றோர் நீ தான் அம்மா அப்பா. அதை தோழனாவோ நண்பனாவோ ஆக்கிக்க கூடாது. நண்பன் ஆக்கிக்கினீங்கன்னா நண்பன் எதுவுமே அநாத ஆசிரமத்தில் சேர்ப்பான் நண்பன். இன்னைக்கு அதுதான் பெற்றோர்களை அநாத ஆசிரமத்தை ரொம்ப போய்க்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி செயலால தான். பிள்ளை பிள்ளையாக தான் இருக்கணும், தாய் தகப்பனா தான் இருக்கணும். அங்கே நண்பன் கிண்பெல்லாம் வச்சுக்கூடாது. வச்சுக்கினா கெட்டு போயிடும் குடும்பம். இல்லைங்க ஐயா, இப்போ இந்த பள்ளி பருவத்தில் படிக்கும்போது, அதுவும் கரெக்டாக இந்த +2 படிக்கும்போது நிறைய தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அதுவும் ஆண்களை விட பெண் பிள்ளைகள் தான் அதிகமாக இப்போ ரீசன். ஆமாம், காரணம் என்ன, இந்த ஆண் பிள்ளைகள் செல்லு, இப்போ எல்லா பெண் பிள்ளைகிட்டும் ஆண் பிள்ளைகிட்டும் செல்லு, ஒரு 20,000 ரூபாய் கொடுத்த செல்லு வாங்கி கொடுத்தாங்க. செல்லில் வராத விஷயங்களே கிடையாது.
இது ஆண் பிள்ளைங்க பார்க்கும்போது ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கின்னு மனசு ஆறுதல் படுத்திக்கிறாங்க. பெண் பிள்ளைகள் பார்க்கும்போது அதை அடுத்தவங்க கிட்ட சொல்ல முடியல, தற்கொலைக்கு போதும். இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை முதல்ல பெற்றோர்கள் தவிர்க்கணும். படிக்கிற பீரியட்ல படிக்கணும், மற்ற நேரத்தில் தாய் தப்பனோட உறவாடணும். செல்லை பார்த்துக்கணும், 24 மணி நேரம் செல்லை பார்த்தினா மூளையும் போயிடும் கண்ணும் போயிடும். அதுக்கு மூளையும் கண்ணும் போனதோட போகாது, அது வாழ வேண்டிய கருத்தும் போயிடும். அதுக்கு கட்சியில் தற்கொலைக்கு போய் நிற்கும். தற்கொலை நீ ஒரு பிறவியில் நீ பண்ணீங்கன்னா 100 பிறவி போன்றாலும் 100 பிறவிலையும் தற்கொலை பண்ணிட்டு தான் சாகு. அதுக்கு தான் சொன்னான் பகவத்கீதை, எவன் ஒருவன் எதை நினைக்கின்றானோ அவன் ஒருவன் அதுவாக ஆகின்றான். நீ எதை நினைச்சிக்கின்னு வாழற நீ அதுவாக தான் ஆக போற. தற்கொலையை நினைச்சின்னு வாழ்ந்தீங்கன்னா நீ பிறக்கும் போதெல்லாம் தற்கொலை தான் பண்ணிக்க போற. அதனால அது மூடத்தனமான முடிவு. ஒரு பெற்றோருங்க இப்போ ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து எவ்வளோ அருமையாக வளர்த்து எவ்வளோ பணம் செலவு பண்ணி அவங்க வாழ்க்கையே இந்த குழந்தைங்களுக்காக இழக்கிறாங்க. நீ திடீர்னு போய் தற்க அவர் காதலிச்சேன் இவ்வளோ காதலிச்சேன் இத்தை பார்த்தேன் அத்தை பார்த்தேன்னு தற்கொலை பண்ணிங்கன்னா அந்த தாய் தப்புன ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தியா நீ? அப்புறம் நீ இன்னும் மனித பிறவி. நீ தாய் தப்புன எந்த பிள்ளைகள் கடவுளா நினைக்குதோ அந்த பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துல துன்பம் கிடையாது, வாழ்க்கையும் நல்லா இருக்கும், நிம்மதியா இருக்கும். மதிப்பெண் கம்மியாயிடுச்சுனாலும் சரி, அப்பா திட்டாங்க அம்மா திட்டாங்கன்ற திட்டினாதான் அப்பா அம்மா பக்கத்து வீட்டுக்காரன வந்து பின்ன திட்டுவான். பணம் செலவு பண்ணும்போது மட்டும் அப்பா பணம் கொடுக்கல அம்மா பணம் கொடுக்கல சொத்து கொடுக்கலன்னு வரைய அதை கேட்க கூடாது. அப்பா திட்டக்கூடாது, எப்பா நான் ஸ்கூல்ல நான் படிச்சுக்கிறேன் சம்பாதிச்சு நீ பணம் செலவு பண்ணது, அம்மா நீ சோறு போட நான் ஹோட்டல்ல சாப்பிட்டு நீறேன். அப்பா அம்மானா திட்டினா எதுக்காக திட்டுறாங்க? நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக அவங்க திட்டிங்கிறாங்க. ஆனா நீ முட்டாள்தனமா எடுத்து மூடத்தனமான செயல்களை செய்தீங்கன்னா அதுக்கு தாய் தகப்பனா பொறுப்பு, நீ தான் பொறுப்பு. ஐயா பார்த்தீங்கன்னா இப்போது தாய் தகப்பன் இருக்காங்க, அதில் வந்து மகனுக்கு வந்து தாய் தகப்பனில் யாரை வந்து பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்குங்க? ஆண் மகனுக்கு தாய் தகப்பன் 2 பேர் இருக்கிறாங்க. சரி, இந்த 2 பேர்த்துல யாரை காப்பாற்ற வேண்டிய கடமை வந்து முதன்மையாக இருக்கு? அம்மாவை அடிச்சு தேத்தி போடு, அப்பனை காப்பாற்று. செய்யலாமா? செய்யக்கூடாது. இல்லை அப்பனை அடிச்சு தேத்திட்டு அம்மாவை காப்பாற்றினானா 2 பேரும் சேர்ந்து செய்த பொருள் தானே. நீ ஒரு பொம்பளையால் உன்னை உருவாக்க முடியுமா? ஒரு ஆம்பளையால் உன்னை உருவாக்க முடியுமா? 2 பேரும் செய்த ஒரு கண்ணை குத்தி போடலாமா? ஒரு கண்ணு இந்த போதும் அது உலகத்துக்கு பார்க்கறதுக்கு ஒரு கண்ணை குத்தலாமா? அப்போ தாய் போனால் 2 கண்ணு மாதிரி ஒரு உருவத்துக்கு ஒரு பிள்ளைக்கு 2 பேரையும் கண்ணும் கருத்துமா காப்பாற்றுறது. அதுதான் சொன்னான், உப்பிட்ட வரை உயிர் உள்ள வரை நினைனா ஒரே நிலையில் பார்க்கணும், 2 பேர்த்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும். பின்ன இது என்ன இது வசதியா அது பண்ணிட்டான்? அப்போ வசதியா அம்மா வசதியா? இல்லை, ஒரு சில குருமார்கள் சொல்கிறாங்க தாய் வந்து உயர்ந்தவங்க. தகப்பன் தாய் எப்படி ஆனாவோ? தகப்பன் இல்லாத தாய் ஆகிட முடியுமா ஒரு பொண்ணு? ஒரு பொம்பளை ஆவால? எவனோ மூடன் சொன்னதெல்லாம் என்கிட்ட கேட்காத. ஒன்று இல்லைன்னா ஒன்று ஏங்காது, உடல் இல்லைன்னா உயிர் ஏங்குமா? உயிர் இல்லைன்னா உடல் ஏங்குமா? இதில் எது வசதி? எதுப்பா வசதி? உயிர். உயிர் வசதியா? அப்போ உயிர் உடல் இல்லாத ஏங்குமே? 2 ஒன்று தான். 2 முக்கியமான பொருள். 2 இருந்தால் தான் ஏக்கம், ஒன்றா இருந்தால் ஏங்காது. அதனால அம்மான்ற பேர் அப்பன் கொடுத்தது தான். அப்பன்னு ஒருத்தர்னா ஒரு பொம்பளை அம்மா ஆகவே முடியாது. அதே நேரத்தில் அம்மானு ஒருத்தர்னா ஒரு குடும்பம்னு ஆகவே ஆகாது. அதனால 2 பேர் சேர்ந்து உருவாக்கின பொருள் தான் நம்ம. அதனால 2 பேரையும் சமமாக பார்க்கணும். அம்மாவை ஒசியாவும் அப்பனை ஒச்சு தேத்தத்தை வச்சுக்கினீங்கன்னா கட்சியில் ஊம்புள்ள இன்னும் ஒச்சு தேத்திடுவான். ஞாபகம் வச்சுக்கின்னு நடந்துக்கும். இப்போ என்ன வாழையடி வாழண்ணா நீ என்ன தெரியாதான் உன் புள்ள செய்ய போகிறான். இப்போ தாய் தகப்பனை பார்க்காத ஒரு சூழலில் மக்கள் இருக்காங்க. மக்கள் இருந்துட்டு போட்டேன், நீ மக்கள் இருந்தால் அவன் வந்து கேட்கட்டும், நீ கேட்காத அவன் சார்பில்லை. நீ என்ன செய்ய போகிற அதை சொல்லு. இல்லை கர்மாவில் அது மாதிரி ஏதாவது கர்மா தான். நீ பிறந்ததே ஒரு கர்மா தானே. கர்மா இல்லைன்னா நீ ஏன் பூமிக்கு வர போகிற? கடவுளோட இருந்திருப்ப. ஒவ்வொரு மனிதனும் கர்மாவால் தான் இந்த பூமிக்கே வந்தோம். ஒவ்வொரு கர்மாவை தீக்கிறதுக்கு தான் வந்தோம். இந்த குழந்தை பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 கையை மூடிக்கின்னு பிறக்கும் இல்லை? மூடிக்கின்னு தானே பிறக்குது. அது என்னத்துக்கு? உலகம் நமக்கு வேணாம், கடவுளை பிடிக்கணும்னு கை மூடிக்கின்னு பிறக்குது. ஆனால் நம்ம ஆளுங்க சும்மா இருக்கிறது இல்லை. பிறந்த உடனே போய் அது கையில் ஒரு 100 ரூபாய் கொடுத்து நைனா நீ டாக்டர் ஆயிடணும், நீ கம்பவுண்டர் ஆயிடணும், நீ டிரைவர் ஆயிடணும் அப்படின்னு அது மூடி இந்த கையை பிரித்து விட்டுடுவான். பிரித்து விட்ட உடனே அது பார்க்குது, என்ன டாக்டர் ஆகணும்னா அப்படி ஒன்று இருக்குதா?
இப்படியே சொல்லி சொல்லி வளர்ந்து வளர்ந்து அதுக்கு மனம் வளர்ந்து கட்சியில் எல்லாவும் அழிஞ்சு குட்டி செவராகினுது. எதை நம்ம ஆரம்பத்தில் உருவாக்குறோமோ அது முடிவு வரைக்கும் வரும். அதுக்கு தான் சொன்னான் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னா. எதை நீ ஆரம்பிச்சியோ அதை முதுமை வரைக்கும் வந்துக்கின்னு தான் இருக்கும். ஜனனம்ன்றது ஒன்று ஆகிட்ட, மரணம்ன்றது ஒன்று நிச்சயம். அந்த ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் இறைவன் ஒருத்தங்கிறான், அவனை பிடிக்க தெரிஞ்சுக்கும். மக்கள் கஷ்டப்படுறான், அவன் பட்டும் போகிறான், உனக்கு என்ன போச்சு, நீ கஷ்டப்படாத வாழு, நீ நல்லவனா வாழு. அவன் ஊர்லாம் கெட்டவங்கிற இருந்துட்டு போட்டுமே, நீ நல்லவனாயிடு. அடுத்தவனை பற்றி பேசியே கெட்டு போயிடுறோம். நம்ம அடுத்தவனை பற்றியே பேசக்கூடாது. நம்ம வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க, நம்ம எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்குங்க, எவ்வளோ உதவிகள் செய்யணும். நம்ம எதுக்காக இந்த மனித பிறவி வந்துக்குது? எல்லாம் ஆடு மாடு எல்லாம் பிறந்ததில்லை, சாப்பிட்றதில்ல, குட்டியாக தானே பிறந்தது, பெருசாகுது, அதுவும் குட்டி போடுது, திருப்பி அதுவும் தூங்குது, அதுவும் சாப்பிட்டு அதுவும் செத்து போகுது. எந்த நாய் இருந்ததுன்னு என்ன ஹிஸ்ட்ரி இருக்குதா? எந்த மாடு இருந்ததுன்னு ஹிஸ்ட்ரி இருக்குதா? ஆனால் மனுஷன் இருந்தான் ஹிஸ்ட்ரி இருக்குதா? எவன் நல்லது செய்தானோ அவன் வரலாற்றில் வருவான், எவன் தீமை செய்தானோ அவன் அழிவான். ஆனால் தீமையும் உலகத்தில் இருக்கும், நன்மையும் உலகத்தில் இருக்கும். ஹிட்லரை பற்றி இன்றைக்கி உலகம் பேசுறதில்லை, காந்தியை சுட்ட கோட்ஸை பற்றி இன்றைக்கி பேசுறதில்லை. அதனால் நன்மையும் தீமையும் கலந்தது தான் உலகம். அதனால் நீ உன் வாழ்க்கையை சீர் பண்ணிக்கோ, உன்னை சீர் பண்ணிக்கோ, நீ எப்படி வாழணும்னு முடிவு பண்ணிக்கோ. உலகம் பிடிக்குது, உலகம் பிடிக்குதுன்னு நீனா உலகத்தை தீர்த்திட முடியுமா? கடவுளாலேயே திருத்த முடியாத கண்ணீர் விட்டுனுக்கிறான். கடவுளை நீ யாரையா திருத்தத்துக்கு உலகத்தை? உன்னை திருத்திக்கியா முதல்ல. நீயே திருந்தாத உலகத்தெல்லாம் திருத்துறேன்னு நினச்சி கற்பனை பண்ணிக்காத. சொல்லு. உணவில் வந்து புலால் உணவு வந்து ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. சைவம் தான் வந்து மனித உடலுக்கு உகந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனாலங்க இது? எல்லா மனுஷனுக்கும் சொல்லலை. தெய்வத்தை நோக்கி எவன் போகிறானோ அவனுக்கு புலால் உதவாதுன்னு சொல்கிறோம். ஊரில் இருக்கிறனாலாம் புலால் சாப்பிடாதுன்னு சொல்ல முடியாது நம்ம, ஏன்னா அது அவன் விருப்பம். இப்போ சாமிக்கு ஆடு வெட்டுவான், சாமிக்கு கோயில் கட்டுவான், வந்து கோழி வெட்டுவான். எந்த சாமி கோழி வெட்ட சொல்லிச்சு? எந்த சாமி ஆடு வெட்ட சொல்லிச்சு? உன் நாக்கு ருசிக்கு வெட்டுற அதை எங்கன்னா மரப்பாக வெட்டி துண்ணுட்டுப்போ. தெய்வத்து பேரில் வெட்டி நடுவு 4 பேர் பார்க்குற மாதிரி செய்யாத. அதனுடைய ஒரு பீடி நெருப்பு பட்டவன் உடம்பு என்ன துடிக்கும்? அப்போ உன்னோட உயிரை துடிக்க துடிக்க அறுக்கிறிய நீ தெய்வீகத்தில் போய் அந்த துடிப்பை பார்க்குறிய, உன்னால் சகிக்க முடியுதா? அதனால் ஆன்மீகத்தில் போகிறவன் இதெல்லாம் சாப்பிடாத, இதெல்லாம் பாவப்பட்டது. இதனால் தான் சொன்னார் பத்ரகிரி, ரொம்ப அழகாக சொல்கிறார். மண்ணுயிரை கொன்று தின்று உழலாமல் தன்னுயிர் போல் நினைத்து தவ முடிப்பது எக்காலம். எல்லா உயிரும் என் உயிர் தான் மாறின்ற நினைப்பு உனக்கு எப்போ வருது அப்போ தாண்டா தெய்வத்தை நெருங்க முடியும். நீ நான் வேறு, எல்லா உயிரும் வேறு நினைக்கும் போது தெய்வத்துக்கு உனக்கும் உறவே கிடைக்காத எந்த காலத்துலேன்ட்டான். அதனால் உன்னை சீர் பண்ணிக்கோ, உன்னை மாற்றிக்கோ, உன்னை திருத்திக்கோ, நீ நல்ல வழியில் போ, அடுத்தவனுக்கு சொல்லிக்கோ. சரி. சொத்துன்னு பார்த்தா ஆபரணங்கள்லாம் நிறைய சேர்த்து வைக்கிறோம். நம்ம சேர்த்துக்கோ, அதை வந்து அணியலாமா? அணிச்சுக்கோ, போகும்போதும் வாரியும் போவோம். எல்லாத்தையும் சேருப்பா, உண்டு தானே. போகும்போது நீ எடுத்தும் போயிடு. உலகத்தில் எவனாவது எதையாவது எடுத்துக்கிறானே கொண்டு போக முடியும். பணக்காரனாக இருந்தாலும் பிச்சைக்காரனாக இருந்தாலும் எல்லாம் இறைவன் படைத்த பொருள். உனக்கு அனுபவிச்சுட்டு போக தான் உரிமைக்குது. உண்டு நீங்கள் உலகத்தில் எதுவுமே கிடையாது, எல்லாம் அவந்து. அடையாளமாக எதுவுமே அணியிறது நீ என்னத்த அடையாளம்? உன் அடையாளம், உன் உடம்பு அடையாளம் இருக்குமா? காலமுள்ள குறிப்பிட்ட வயசு வேணா குழி நோண்டி பொச்சிடுறேன் உன்னை, அப்புறம் எங்கே உன் அடையாளம்? அடையாளம் இல்லாத பொருளை அடையாளப்படுத்திக்கோ, அதுதான் கடவுள். நீ அடையாளமாக இருந்து ஒன்றும் இந்த உலகத்தில் நினச்சி நிற்க போகிறதில்லை, நான் நினச்சி நிற்க போகிறதில்லை. அடையாளம் இல்லாத பொருளாக இருந்துக்கு நான் உலகத்தை இயக்கிக்கணும். அதை தேடு, உன்னை தேடு. நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ, அது யாருன்னு தெரியும். அதனால் கண்ட கற்பனைக்கெல்லாம் போகாதீங்க, நிஜத்தை தேடுங்க. ராத்திரி கூட சொன்ன உலகம் அமைதியாகணும்னு. நான் 48, நீ அமைதியாக இருந்தால் உன் ஊடே அமைதியாகாது, உலகம் எங்கேயோ அமைதியாகிறது. நீ 48 நாள் நான் அமைதியாக இருக்கணும்னு மௌனத்தில் இருந்தால் உன் புள்ள டமால்னு ஒரு கிளாஸ் எடுத்து போடுவான், உன் பொண்டாட்டி ஒரு குண்டான் தூக்கி விடணும் அடிப்பா. அப்புறம் நீ எங்கே அமைதிக்குது? உன் வீட்லேயே அமைதி இல்லை, உலகத்தில் அமைதி இருக்குமா? உலகம் கடவுளே அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறான், இருக்க முடியல. அப்புறம் மனிதனால் மாற்றிட முடியுமா? எந்த கொம்பனாலே மாற்ற முடியாது, அவன் தான் மாறணுமே தவிர மற்றவனால எவனையும் மாற்ற. இப்போ நான் கூட இவ்வளோ பேசினுக்கிறேங்க, இவ்வளோ 40 வருஷமாக பேசிங்கிறேன். யாருன்னா மாறினானா? மாற முடியாது.
அவன் மனசு மாறினாலே தவிர நான் பேசுறதால எவனை மாற மாட்டான். அதனால் தன்னை மாற்றிங்க, தான் நல்ல வழியில் போங்க, நல்லதை செய்யுங்க உலகத்துக்கு. அது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். அதை விட்டுப்பட்டு எனக்கு பலம் இருக்குது, எனக்கு சொத்து இருக்குது, எனக்கு சுகங்குது, நான் தான் பெரிய ஆளுனா ஒரு நாள் படுக்கத்தான். அந்த படுக்கையை ஞாபகம் வச்சிங்கன்னா வாழ்க்கை சீராக வாழ்வீங்க. நான் இன்னமும் இங்கே ஒரு 1000 வருஷம் வாழ போகிறேன்னு நினச்சிங்கன்னா ஆணவம் தலை தூக்கி வரும். அதனால் அந்த ஆணவத்தை மறந்துங்க, அமைதியோடு வாழ கற்றுக்குங்க. இந்த நன்றி நன்றி. இப்போ பத்திரகிரி பட்டினத்தாரை பற்றி பேசுறதுனால இது கேட்கலாமான்னு தெரியல, ரொம்ப நாள். ஆனால் ஒரு குழப்பம் இருக்குது. குழப்பம் இருந்ததுனால தான் நீங்கள் வந்த. குழப்பம் இல்லைன்னா இங்கே என்னத்து வர போகிறேன். ஐயா சொல்லியிருக்கீங்க பட்டினத்தாரை பற்றின்னு தெரியும் போது, பட்டினத்தார்ன்றவர் வந்து ஒரு ராஜனுக்கு இணையான ஒரு செல்வந்தர்ன்றது தெரியுங்க. சரி. அது ஆனால் அவர் நாய்படாத பாடுன்னு சொல்கிற அளவுக்கு பாடுபட்டு அங்கே இங்கே தெருவாக சுற்றி கோயில் கோயிலாக சுற்றி அதுக்கப்புறம் தான் அவர் ஞானத்தை அடைஞ்சார். அதே மாதிரி பத்ரகிரியானவர் ஒரு நாட்டோட மன்னனாக இருந்தாலும் ஒரு குரு கிடைச்ச உடனே அவரும் இருந்த நாடு, சொந்த பந்தம், எல்லா செல்வம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவரும் பிச்சை எடுத்து வாழ்கிற நிலைக்கு வந்து தான் அவரும் இறைபக்தி அடைஞ்சாருங்க. ஆனால் இதுக்குள்ளே யாருமே கொஞ்சம் சூசகமாக ஒரு ஜீவன் இன்னும் ஒன்று இருக்கையா உள்ள. பத்ரகிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது போட்ட எச்ச சாப்பாடை சாப்பிட்டு குருநாதர் அவன் அங்கே ஆண்டியா இல்லை சொந்த பந்தத்தோடு இருக்கிறான்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக அந்த திருவோட்டால் அந்த நாயை அடிச்சிட்டாரு. அந்த நாயும் செத்து போச்சு. செத்து போன நாயை செத்ததுக்கு அப்புறம் மறுஜென்மம் காசிராஜனுக்கு மகளா பிறக்குது. மகளா பிறந்து பருவம் அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு நாள் தந்தையை கட்டாயப்படுத்தி இங்க பத்ரகிரியை தேடி வராங்க. வந்து பத்ரகிரி கிட்ட போகும்போது அவருடைய அந்த பெண்ணோட தந்தையார் சொல்றாரு, இவன் உங்களே நினைச்சு புலம்பிட்டு இருக்கா, கட்டினா உங்களை தான் கட்டிப்பேன்னு சொல்லி பிடிவாதம் பண்றான்னு நீங்க தான் இவளை ஏத்துக்கணும்னு சொல்லும்போது, ஐயோ இது என்னால முடியாது, நான் என் குருநாதனை போய் கேட்கணும்னு சொல்லி குருநாதர் கிட்ட வந்து கேட்கிறாரு. குருநாதர் கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, ஐயா இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, இது நானும் தீர்க்க முடியாத விஷயம், வா அவங்ககிட்டே போய் கேட்போம்னு சொல்லி இறைவன் கிட்ட கூப்பிட்டு போறாரு. கூப்பிட்டு போகும்போது, ஐயோ இனிமே எனக்கு சம்சார பந்தத்துல என்னால இருக்க முடியாது, இறைவன் என்னை ஆட்கொண்டே தீரணும்னு சொல்லி ஓடி போய் இறைவனுடைய சன்னிதானத்தை நோக்கி ஓடும்போது இறைவன் அவரை ஆட்கொள்றாரு. அதாவது பத்ரகிரிக்கு அந்த தகுதி இருக்கு. ஆனால் கூட இல்லை ஐயா நானும் உங்களோட தான் வருவேன்னு சொல்லிட்டு போன அந்த பெண்ணா பிறந்த ஒருத்தி தானம் பண்ணல, தவம் பண்ணல, யோகம் பண்ணல, எதுவும் பண்ணலையா. ஆனால் நீங்க தான் வேணும்னு சொல்லி பின்தொடர்ந்து ஓடி வந்தவளை இறைவன் அவளையும் சேர்த்து ஆட்கொண்டது தானே. இது ஒரு கற்பனை கதை. நீ சொன்னது ஒரு கற்பனை கதை. காரணம் ஏன்னா, ஒரு விபச்சாரியை விட கேவலமான நிலைமைக்கு போனா அந்த பத்ரகிரியினுடைய பொண்டாட்டி. ஆமாம், அப்படிப்பட்டவன் அவளை அந்த நாட்டினுடைய சட்டப்படி என்னன்னா, இந்த மாதிரி கணவனுக்கு துரோகம் பண்ண பெண்களை குதிரை மேலே ஏற்றி அமுச்சிடணும். ஊர் மக்கள் கல்லால் அடித்து கொண்டுடுவாங்க. இந்த கல்லால் அடித்து கொல்லும்போது அதுக்கப்புறம் இவர் மன்னராக இந்த ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க, இவன் பொண்டாட்டியே சரியில்லை, இவன் நம்மளெல்லாம் வேண்டும், எவ்வளோ கேலி கூத்தாங்க. அதனால் கேட்குறாரு ஒரு பட்டினத்தார்கிட்ட, ஐயா என் மனைவி இப்படி பண்ணிட்டா, எனக்கு இவ்வளோ அசிங்கமாகி போச்சு, நான் இனி இந்த ஊரில் வாழ முடியாது, அதனால் நான் உன் கூட வந்துடுறேன் அப்படின்னும் போது அவர் சொல்கிறாரு, நீ வர்றதும் வராதும் அது ஊன் விருப்பம், நான் வான்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னும் போது அதுக்கப்புறம் அவர் இவர் கூட தெரிஞ்சிடுறாரு. என் கூட வந்தால் பல இன்னல்களை படணும் அப்படின்ட்டு வந்துடுறாரு. பட்டினத்தார் சிதம்பரத்தில் சிதம்பர சுவாமி கிட்ட உபதேசம் வாங்கின்னு திருவோடு வாங்கின்னு வர்றார். அந்த திருவோட்டில் முதல்ல தாயினுடைய கையில் பிச்சை வாங்கணும்னு சொல்லிட்டு வாசப்படியில் பிச்சை கேட்குறாரு. அப்போ தாய் போட வரும்போது சொல்கிறாங்க, என்னடா நீ சிதம்பர சாமி கிட்ட போய் உபதேசம் வாங்கியிருந்தா நீ ஞானி ஆகிருப்பேன்னு இப்போ கேட்டியே, சீடர் எப்படி இருக்கணும் அதுக்கு சொல்கிறேன். சிதம்பர சாமி கிட்ட போய் உபதேசம் வாங்கினேன், அப்போ ஞானி ஆகிருப்பேன்னு பார்த்தேன், நீ இன்னும் கூட முழு ஞானி ஆகலையாடா அப்படின்றாங்க. என்னம்மா அப்படின்றாங்க, நீ ஞானி ஆனவனுக்கு உனக்கு எதுக்குடா திருவோடு அப்படின்றாங்க. அதுவும் பந்தம். அப்போ நீ அது மேலே ஒரு பற்று வச்சுக்கிது இல்லை, அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, சரிம்மா நான் போட்டுட்டாமான்றாரு. இப்போ நான் சொன்னேன் போட்டுடுவேன், நான் போன பிறகு தேடி எடுத்துப்பேன், அதனால் நீயா போடாத போனா தேடாத அப்படின்ட்டாங்க அந்தம்மா. இவருக்கு ஓடு தொலைஞ்சு போச்சு. பத்ரகிரி வந்தார், 2 பேரும் ஒரு பிள்ளையார் கோயிலில் தங்கி இருக்கிறாங்க. இவர் பத்ரகிரி போய் பிச்சை எடுத்துன்னு வர்றார் சாப்பிட்றதுக்கு. சாப்பிடும்போது ஒரு நாய் கத்துற சத்தம் கேட்குது அந்த பிள்ளையார் கோயிலில். அப்போ இவர் சீடர் பத்ரகிரி சொல்கிறாரு, சாமி ஏதோ ஒரு நாய் கத்துது சாமி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பட்டினத்தார் சொல்கிறாரு, போய் பாரு என்னான்னுட்டுன்றாரு. போனால் அங்கே ஒரே ஒரு குட்டி போட்டுக்குது நாய்.
அப்போ இதை வந்து சொல்கிறாரு, இது நாய் வந்து ஒரே ஒரு குட்டி போட்டுக்குது சாமி அப்படின்றாரு. அந்த தாய் நாய் செத்து போச்சு, நான் போய் பார்த்த உடனே அப்படின்றாரு. அப்போ அந்த குட்டியை நீ தான்ப்பா வளர்க்கணும் அப்படின்னுறாரு. அதனால் அந்த நாயை தூக்கின்னு திரியிறாரு. அந்த நாயை தூக்கின்னு திரிஞ்சு கடைசியாக திருவடை மருத்துவர் வாசப்படியில் உட்காந்துங்கிறார். இவர் கிழக்கு பக்கம், அவர் வடக்கு பக்கம் உட்காந்துங்கிறார். உட்காந்துக்கும் போது சிவபெருமான் வந்து பட்டினத்தார்கிட்ட பிச்சை கேட்குறாரு. பிச்சை கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, அது ஒரு குடும்பஸ்தம் உட்காந்துங்கிறான். ஏன்னா அவர் திருவோடு வச்சுக்கிறாரு, நாய் வச்சுக்கிறாரு, ஒரு கூட்டத்தை வச்சுக்கிறாரு. அதனால் அது ஒரு குடும்பஸ்தம் உட்காந்துங்கிறான், அவங்ககிட்ட போய் கேளு அப்படின்றாரு. சரின்னு சிவபெருமான் போயிட்டு பத்ரகிரி கிட்ட கேட்குறாரு. என்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க, நான் ஒரு பரதேசங்க. இல்லை, அந்த அங்கே உட்காந்துங்கிறாரு, அவர் தான் சொல்லி அமிச்சாரு அப்படின்னு. அப்போது இந்த ஆளுக்கு கோபம் வந்துடுது. நம்ம இந்த ஆளை நம்பி நாடு நகரமெல்லாம் விட்டுட்டு பிச்சை எடுத்து துண்ணுன்னுக்குறோம், நம்மளை வந்து சம்சாரின்றானே. இந்த ஆள் எதுக்கு சம்சாரின்னு சொன்னான், இந்த நாய்க்கு இலை வச்சுங்கிறதால தானே அப்படின்ட்டு நாயை ஒரே அடி அடிப்பான் ஓட்லையே. நாய் செத்து போடும். நாய் செத்த உடனே நாய்க்கு மோட்சம் கட்சிது. ஓடு உடஞ்சி போச்சு, எல்லா பற்றும் போயிடுச்சு. இறைவன் இவர் ஆட்கொண்டான். கதையை வந்து படிச்சுட்டு பேசக்கூடாது. அதனால 2 பேரும் திருவடை மருத்துவரில் ஐக்கியமானாங்க. அப்போ பட்டினத்தார் வந்து திருவத்தூர்ல ஐக்கியமானார். அப்போ காலாஸ்திரியில் இந்த கதைகள்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து திருவத்தூருக்கு வர்றார். அப்போ அந்த கரும்பு நொடியை உடைச்சி சாப்பிடும் போது அந்த முனை தித்திக்குது. அப்போ தித்திக்கும் போது சொல்றார், கண்டம் கரியதாம் கரும்பு, கண்மூன்று உடையதாம், அண்டத்தை போன்றதாம், தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்புன்றார். அந்த கரும்பு எப்படிப்பட்டதுறான்னா, இப்போ கேட்டு கடவுளை எல்லாம் அடைவாங்களான்னு அடைய மாட்டாங்க. ஏன்னா அடைஞ்சா அது தித்திக்கும். இவங்க குடும்ப சுவையை தானே அறிய பார்க்குறாங்க, கடவுள் சுவையை அறிய பார்க்கலையா. சிற்றின்பத்தை தானே மனம் நாடி நிற்குது, பேரின்பத்தை நாடி நிற்கலையா. பேரின்பத்தை நாடி நின்றால் தானே அந்த சுவை தெரியும். சிற்றின்பத்தை தேடி நிற்கும் போது சிற்றின்ப சுவை தான் தெரியும். அதனால அவருக்கு பேரின்ப சுவை தெரியுது. அந்த லிங்கம் எப்படி இருக்குதான்னா, பூமியில் இல்லையா, ஆகாயத்துக்கும் பூமிக்கும் சரிசமமாகுதான். ஆமா, இப்ப காக்கா இருக்குது இல்ல, காக்கா கருப்பு தானே. இன்னொரு காக்கா இருக்குது தெரியுமா, அண்டம் காக்கா, அதை இதை விட கருப்பு இல்ல. அதனால கருப்புன்னு கூட சொல்லல அவரு, கண்டம் கரியதாம், உலகத்திலே அதை விட கருப்பு இல்லையா. அதனால சொல்றாரு, கண்டம் கரியதாம் கரும்பு, கண் மூன்று உடையதாம், அண்டத்தை போன்றதாம், தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்புன்ற திருவத்தூர் கடல் எதிர்க்கு நிற்குதான். அது யாருக்கு தித்திக்குன்னா தொண்டருக்கு தான் தித்திக்குமா, எல்லாருக்கும் தித்திக்காதான். அதனால அவர் அங்க மோட்சம் வந்தாரு. இன்னைக்கு சினிமா துறையில இருந்த ஃபைட்டர், ஒரு பேர் என்ன, சூப்பர் சுப்பராயன், இன்னைக்கு அந்த அவர் சமாதியான இடத்த பெருசா கோவில் எல்லாம் கட்டி ட்ரஸ்டா ஆக்கி பெரிய விளம்பரம் பண்ணியிருக்கிறார், நல்ல வேலை செய்திருக்கிறாரு. இது மாதிரி பல பேர் பல செய்யணும். செய்யாத பணத்தை வீட்டிலே போட்டு போச்சோம்னா ஒன்றையும் உலகத்தில் எல்லாம் மறந்து போயிடும் காலப்போக்கில். இந்து மதம் மறைஞ்சது அப்படி தான். காரணம் என்ன, எல்லா மதத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. எல்லா மதத்துக்கும் ஒரு காலங்குது. முஸ்லீம் மதம் 1600 வருஷம் ஆகுது, கிறிஸ்துவ மதம் 2022 வருஷமாச்சு. ஆனால் இந்து மதத்துக்கு காலமே கிடையாது. ஆனால் காலம் இல்லாத மதம் வெள்ளக்காரன் வந்து 300 வருஷம் உலகத்தை பிடிக்கும் போது உலகத்தில் இருந்த மதத்தெல்லாம் மறைச்சிட்டான், எல்லாத்தையும் அழிச்சிட்டான். கிறிஸ்துவ மதம் மட்டும்தான் உருவாச்சு. ஆனால் இந்தியாவில் 300 வருஷம் ஆண்டு கூட வெள்ளக்காரன் இந்து மதத்தை அழிக்க முடியல. காரணம் என்ன, வாழ்க்கையோடு பிணைஞ்சது இது. அவங்கெல்லாம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும், இங்கே கோயிலில் வீட்லேயே சாமி கும்பிட்டுன்னுப்பான். அதனால இதை அழிக்கவே முடியாமல் போச்சு. இந்துன்னு சொல்கிறான் உலகத்தில் சொன்னால் அதுக்கு ஒரு சரியான அர்த்தங்கள் இருக்குது. அந்த அர்த்தங்கள் இல்லாத மற்ற மதத்துக்கு அர்த்தமற்ற மதங்கள். ஏன் சொல்றேன்னா, இந்துன்னா மூச்சு, இந்துன்னா சந்திரன், சந்திரகலை சூரியகலைன்னு மனுஷனுக்கு இருக்குது 2 மூச்சு இல்லையா. அப்போ உலகத்தில் உலகம் வந்து விழிக்கிறதுக்கு காரணம் சந்திரனும் சூரியனும் தான். மீதி சாமிக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது, அதுதான் சாமி. நீ காலையில் இருந்தால் அது முகத்தை தான் பார்க்கணும். அது விடியலன்னு சொன்னால் இந்த உலகம் உனக்கு தெரியாது. அப்ப சாமின்றது சந்திரனும் சூரியன் தான், மற்றெல்லாம் சாமி கற்பனை தான். இதுதான் நிஜம். கண்ணெதிரில் இருக்க தெரியும், கண்ணெதிரில் இல்லை, அது இருந்தாதான் நீ விழிக்க முடியும், அது இருந்தாதான் நீ தூங்க முடியும். மற்றெல்லாம் கற்பனை சாமி தான். அப்போ அப்படிப்பட்ட சந்திரகலை சூரியகலை மனுஷனுக்குள்ள இருக்குது. உலகத்தில் இருக்கிற மனுஷன் எல்லாம் இருக்குது, உலகத்தில் உள்ள ஜீவனுக்கெல்லாம் இருக்குது. அப்போ இந்துன்னா சந்திரன்,
இந்துன்னா மூச்சு. இது பிறக்கும் போதே உருவாகுது, பிறந்த பிறகு போய் சேரல மதத்துல, இயற்கையோட இயற்கையோடு வந்துச்சு. அதனால இந்து மதத்தை அழிக்கவே முடியாது எந்த காலத்திலயும். சிறப்பான வழக்கு. இப்படி இருக்குது சாமி மதம்.